ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் லாஜிடெக்கில் Z625 அப்படிங்கிற ஒரு 2.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ். லாஜிடெக்கில் நீங்கள் பிசி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட அன்பாக்சிங் அப்புறம் டெஸ்டிங்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். Z623 அப்புறம் Z625 இந்த ரெண்டு மாடலுமே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா Z625ல் ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துருக்காங்க, Z623ல் ஆப்டிக்கல் இன் கிடையாது. இப்போ நம்ம Z625 அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கிடையாது, யூஸ்டு ப்ராடக்ட் தான். பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாக்ஸோட லீஃப்லேயே உங்களுக்கு இதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் கனெக்ஷன்ஸ் எல்லாமே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது ஒரு தடவை பார்த்துக்கிட்டாலே போதும், யூசர் மேனுவல் கூட ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாடல் வந்து 5-6 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் இன்னும் சேல் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் இந்த மாடல் இதுவரை ட்ரை பண்ணலைன்னா ஆன்லைனில் இதோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். பேக்கேஜ் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இதான் நம்ம லாஜிடெக் 625ஓட சப்வூஃபர். இதோட 2 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வருது. ரைட் சேட்டலைட் ஸ்பீக்கரில் ஒரு சில கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, வால்யூம், பேஸ் அப்புறம் பவர் பட்டன். லெஃப்ட் சேட்டலைட் ஸ்பீக்கரில் கண்ட்ரோல்ஸ் எதுவும் இல்லை. கனெக்டிங் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஆடியோ கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் 3.5mm ஆக்ஸ் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு டிவி, கம்ப்யூட்டர்லாம் இந்த ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 கேபிளுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்வூஃபர் சைஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இல்லை, பட் லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் வந்து சைஸுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் லெஃப்ட் ரைட் RCA இன்புட், 3.5mm ஆக்ஸ் ஆப்டிக்கல் ஆடியோ இன்புட், ரைட் ஸ்பீக்கர் அண்ட் லெஃப்ட் ஸ்பீக்கர் கனெக்ஷன்ஸ், சப்வூஃபர் அப்புறம் 2 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸுமே நல்ல ப்ரீமியம் பில்ட் குவாலிட்டி. ரைட் சேட்டலைட் ஸ்பீக்கரில் பவர் பட்டன் அப்புறம் வால்யூம் அண்ட் பேஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸ்பீக்கரோட சைடில் 3.5mm ஹெட்ஃபோன் அவுட்டும் ஆக்ஸ் இன்புட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 3.5mm ஆக்ஸ் கேபிள் மூலமாக என்னோட கம்ப்யூட்டர்லேருந்து ஆடியோ அவுட் எடுத்து இந்த ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்பீக்கரில் HDMI ஆர்க் அப்புறம் ப்ளூடூத் இல்லாத ஒரு லிமிடேஷன் தான். ஏன்னா இப்போ வர்ற சவுண்ட் பார் எல்லாமே ப்ளூடூத் அப்புறம் HDMI ஆர்க் கூட தான் வருது. பட் சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 10,000 to 15,000 ரேஞ்சில் இந்த ஸ்பீக்கர் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டோட்டல் RMS 200 watts வித் THS சர்டிஃபைட். இந்த Z625ஓட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக Z625 வந்து இப்போ அமேசானில் அவைலபிள் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக். பட் 623 வந்து அவைலபிளாக இருக்குது, 12,995 கரண்ட் ப்ரைஸ். சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. ஹை வால்யூமில் கூட எந்த டிஸ்டார்ஷனும் இல்லை. சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸில் எந்த ஹை ஃப்ரீக்வன்சியும் மிஸ் பண்ண மாட்டீங்க. THS சர்டிஃபைடு. உண்மையிலே அந்த கிளாரிட்டி உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். நீங்கள் இவ்வளோ ரூபா கொடுத்து புதுசு வாங்க முடியலனா கூட யூஸ்டு ப்ராடக்ட் கிடச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் புதுசு வாங்குறதா இருந்தால் இந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.